ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் கார்த்திகா. இட்ஸ் டியூஸ்டே ஆஃப்டர்நூன். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இந்த vlog என்னன்னு சொல்லிட்டு. எஸ், நான் வந்து ஒரு ஹோட்டல் போயிருந்தேன். அதோட டூர் தான் இது. இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. மேபி அவுட் ஸ்டேஷன்லேருந்து சென்னை வரவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹோட்டலோட ப்ளஸ் வந்துட்டு ஒரு மெயினான ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. எஸ், இது டி நகரில் தான் இருக்குது. இந்த ஹோட்டலோட நேம் வந்து ஷில்டன் டிசி. இன்னொரு ப்ளஸ் என்னென்னா ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. நீங்கள் பிஸ்னஸ் மீட் மட்டும் இல்லாமல் ஃபேமிலியும் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமலாக வச்சு டெக்கோர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிராண்டாக இல்லாமல் நார்மலாக செட்டிலாக இருக்குது. யூஸ்வலாக எல்லா ஹோட்டல்லையும் இருக்க செக்இன் ப்ராசஸ் தான் மக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. ஐடி ப்ரூஃப்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க, அது மஸ்ட்டு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஃப்ரண்ட் டெஸ்க்கும் ரைட் சைடு வந்து ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோட்டலில் 2 லிஃப்ட் இருக்குது. ஒரு லிஃப்ட் வந்து ரூம்ஸ் எல்லாம் போகிறதுக்கு, அனதர் ஒன் வந்து வாட்சன் பாருக்கு போகிறதுக்கு வச்சுருக்காங்க. அந்த வீக் ஃபுல்லாக என்னென்ன ப்ரோக்ராம்னு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ண தான் போகணுன்னு கிடையாது. நீங்கள் செப்ரேட்டாக வந்தால் கூட பார் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் தனி லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. குட் ஐடியாவில். நம்மளோட ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 109. எஸ், நம்ம ரூம்குள்ளே வந்தாச்சு. வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. மினி பாத்ரூம் டூர் மாதிரி குயிக்காக காமிச்சிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு கெஸ்ட்டுக்கு என்னென்ன நெசசரியோ அது எல்லாமே இந்த ஹோட்டலில் வச்சுருக்காங்க. ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி விண்டோ சைட் பார்க்கலாம். விண்டோ சைட்லேருந்து நம்ம கொஞ்சம் வந்து வெளியில் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப வந்து ஸ்பேஸ்லாம் கிடையாது. இந்த ரூமில் வந்து பால்கனியும் கிடையாது. அது கூடவே விண்டோவை ஒட்டியே வந்து சோஃபா மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூம்லேருந்து அவுட் சைட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக வந்து ரூம் டூர் போடணும்னு நினச்சேன். பட் என்னோடய பேபி வந்து விடலை. அதனால் வந்து கொஞ்சம் பேக் அதெல்லாம் இருக்கும். மற்றபடி வந்து நீட்டாக இருக்கும். ஒரு 2 அடல்ட்ஸ் ஒரு கிட் வந்து தங்கலாம் தாராளமாக. நம்மளோட திங்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பெயிண்டிங் எனக்கு பிடிச்சிருந்தது. இங்கே ஒருத்தருக்கு செம்ம குஷியாயிருச்சு. ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தார். இன்றைக்கி லன்ச் வந்து சிம்பிளாக தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. டேஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா மேபி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுட்டு தவிர மற்ற எல்லாமே ஓகே தான். இங்கே ஒரு ஜிம் கூட இருக்குது. ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு கெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் ஷூட் பண்ண முடியல, இல்லைனா அதையும் ஷூட் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் வீக் மகி வந்துட்டு ஒரு கிட்டார் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அமேசானில். ஸோ அதுவும் வந்துருச்சு. குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு தோணுச்சு. வாவ், நைஸில் பிளாக் கலரில் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. வாசிக்கிறதுக்கும் நல்லா இருந்தது. புதுசாக ஒன்று பார்த்துடக்கூடாது, அது என்னதுன்னு ஒரு க்யூரியாசிட்டியில் ஓடி வந்துட்டான் சிக்கு.
இது வந்து நாங்கள் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 3000 சம்திங் தான் இருக்கும். சரியா ஞாபகம் இல்ல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து லிங்க் தரேன். ஸோ கைஸ், இந்த வ்ளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டலோட அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.